எப்படி தான் வந்து இப்படி ஒரு மனசு வந்துச்சுங்கிறது தெரியல இப்போ சோழனுக்கு. இதில வேற வந்து சோழனுக்கு பல பேர் சப்போர்ட் வேற பண்ணிட்டு இருக்காங்க. சோழன் வந்து இப்படி குடிச்சிட்டு குடிபோதையில வந்து இப்ப நிலா பக்கத்தில படுத்துக்கிறாரு. படுத்ததுக்கப்புறமா வந்து என்ன இருந்தாலும் வந்து அவன் கணவன் தானே, அவன் கழுத்தில தாலி கட்டினவன் தானே, அவ படுத்தா என்ன தப்பு அப்படிங்கிறாங்க. அவருக்கே தெளிவா தெரியும் இது திருட்டு கல்யாணம் அப்படின்ட்டு. அது வந்து ஒரிஜினல் கல்யாணமும் கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலையால பண்ண கல்யாணம். இன்னும் அந்த பொண்ணோட மனசு கம்ப்ளீட்டா மாறவே இல்லங்கிறது தெரியும். இது அவருடைய வீட்ல இருக்க அத்தன பேத்துக்கும் தெரியும். அதனால தான் வந்து இன்னமுமே வந்து தனியா அந்த பொண்ணு அந்த ரூம்ல படுக்கட்டும் அப்படின்னு சொல்லி படுக்க வச்சுட்டு இருக்காங்க. இவ்வளவு தெரிஞ்சும் இப்ப வந்து அவங்க மனச கவர்றதுக்கு இவர் செய்ற எஃபோர்ட் எல்லாமே வந்து ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ணி தேவையில்லாம வந்து திட்டு வாங்கிட்டு இருக்காரு. நேரா கிளம்பி ஆஃபீஸ்க்கு போய் பிரச்சனை பண்றதுலேருந்து ஏதாவது முட்டாள்தனமான வேலைகள் பண்றது. அப்புறம் சில நல்ல விஷயங்களும் பண்றாரு. வேலை வாங்கி தர்றது, அதுக்கப்புறம் அந்த பைக் எடுத்து வந்து பைக்கெல்லாம் வாங்கி குடுத்தது அப்படின்னு ஏதோ விஷயம்லாம் பண்ணிருக்காரு. ஆனா இதெல்லாம் வந்து படிப்படியா போகும்பொழுது, அதுவே ஒரு ஸ்டேஜ்ல போய் காதலா மாறும். ஆனா அதுக்கு முன்னாடி காதல அவசரப்படுத்த முடியாது. நீங்க வந்து இந்த பழத்த பழுக்க வைக்கிறது, கல் வச்சு பழுக்க வச்சா என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பழத்தோடைய ஆக்சுவல் வேல்யூ கெட்டு போயிட்டு, அந்த பழம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து விஷமா மாறுங்குவாங்க. அந்த மாதிரி தான் இங்க ஒரு நிலைமை ஆகுது. ஏதோ கொஞ்சூண்டு இருக்கும்போதுனா பரவால்ல. ஆனா அது ஒரு கட்டத்துக்கு மேல அது ரொம்ப பெரிய பிரச்சனையா வெம்பி போயிடும். அந்த மாரி தான் இப்ப வந்து இவங்க நோகடிக்கிற மாரி ஒரு விஷயத்த பண்ணிர்றாரு. அவங்க முகத்துல அப்படியே ஒரு பயம் தெரியுது. அவங்க பதட்டமா இருக்க, "நான் தான் கழுத்துல தாலி கட்டிட்டேன்ல, நான் இங்கேயே இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாதுன்னா நான் சொன்ன மாரியே அவங்க வந்து இப்ப அண்ணா அப்படின்னு கத்துறாங்க. இப்ப சேரன் உள்ளார வந்து இவர் வேற கதவ லாக் பண்ணியிருக்காரு. சேரன் பாண்டியன்லாம் டம்மு டம்மு டம்முன்னு கதவ தட்ட, இவங்க அப்படியே எஸ்கேப் ஆகி இவர தள்ளி விட்டுட்டு ஓடி போய் கதவ திறக்க, அவங்க எல்லாரும் உள்ளார புகுந்து வந்து ஒரு பலார் பலார்ன்னு விட அப்படின்னு பல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ இது எல்லாத்தையும் பத்தி நம்ம ஒரு டீட்டெயில்டா ஒரு ப்ரெடிக்ஷனா என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு வீடியோவா போடுறோம். அதையும் நீங்க வந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இப்ப சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா வந்து மெரைட்டல் ரேப் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, ஒரு விஷயம் இருக்குது. ஒரு ட்ரிகரிங்கான விஷயமா சில பேருக்கு இருக்கலாம். கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்கிற ஒரு காரணத்துக்காக ஒருத்தர் இன்னொருத்தரை வந்து கட்டாயப்படுத்துறது அப்படிங்கிறது. இது அந்த லெவலுக்கு இல்லாட்டியும் கூட ஒருத்தருடைய மனசை என்ன இருக்குங்கிறது தெளிவாக தெரியாமல் ப்ளஸ் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சூழ்நிலை கல்யாணம். அந்த பொண்ணு டிவோர்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லி சொன்னபோது கூட அதை கெடுத்து விடுறதுக்கான எல்லா வேலையும் இவர் தான் செஞ்சார். இவர் ஆதார் கார்டை கொடுத்துருந்தா எப்பயோ டிவோர்ஸ் வாங்கியிருக்கலாம். அவங்களும் வந்து விலகி போயிருப்பாங்க. அவங்க விலகி போகிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்தாங்க. வேற வீடு பார்த்தாங்க. எல்லாத்தையும் இவர் கெடுத்து விட்டு ஒரே வீட்டில் இருக்க வச்சுட்டு நான் புருஷன், நான் உரிமை கொண்டாடுவேன் அப்படிங்கிறது முட்டாள்தனம். இது இவருடைய கேரக்டரை ஒரு அசாசினேட் பண்ணுற மாதிரி தான் போய் முடியும் இப்போதைக்கு. இதுக்கப்புறம் எல்லாம் மாறும். கதை சீரியல்னா அப்படி தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு டேட்டில் இப்போ நடந்த விஷயத்தை வச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து இவர் செஞ்சது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறது தான் உண்மை. இதுக்கப்புறம் இதை எப்படி டீல் பண்ண போகிறாங்க? இப்போ வீட்டிலே இருக்க போகிறாங்களா? இல்லை நிலா வீட்டை விட்டே போகிறாங்களா? இல்லை எல்லாரும் சேர்ந்து இப்போ சோழனை ஒதுக்கி வைக்கிற மாதிரி அவமானப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடக்க போதா? உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அவர் செய்தது சரி தவறுகளை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லி ஏங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிட்டு இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.